இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். IS பயங்கரவாத சித்தாந்தம் குறித்த விசாரணைக்கு கூடுதல் காலம் தேவை. உள்துறை அமைச்சர் சைஃபுடின் தகவல். ISIS பயங்கரவாத அமைப்பின் சித்தாந்தத்துடன் தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 சிறுவர்கள் உட்பட 6 உள்ளூர் ஆண்கள் மீதான விசாரணையை முழுமையாக முடிக்க போலீஸ் துறைக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கையில் 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவை பயன்படுத்தக்கூடாது என சில தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களில் சிறுவர்களும் இருப்பதால் மனித உரிமை ஆர்வலர்கள் இதை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய அமைச்சர் சைஃபுடின் பயங்கரவாத அச்சுறுத்தல் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் விரிவான விசாரணை மிகவும் அவசியமானது. அந்த சூழலில் போலீசார் விசாரணையை முழுமையாக பூர்த்தி செய்ய நீண்ட காலம் தேவைப்படுகிறது என்று நேற்றிரவு கெடாவில் நடைபெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதையும் சட்டத்தின் அடிப்படையிலேயே அனைத்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுவதையும் சைஃபுடின் இதன் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை காலையில் கப்பார் கம்போங் பிராபாட் அருகில் ஜலான் குரைதாப்பி லாமா பகுதியில் ஒருவரின் மரணத்திற்கு வழிவகுத்த துப்பாக்கி சூடு மற்றும் கார் துரத்தல் சம்பவம் ஒரு தவறான புரிதலால் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். இதுகுறித்து வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP விஜயராவ் கூறுகையில், இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 5 நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சம்பவத்தின் உண்மையான பின்னணியை கண்டறிய இந்த வாக்குமூலங்கள் உதவும் என அவர் தெரிவித்தார். கம்போங் பிராபாட் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனை நேரில் கண்ட அந்த தொழிலாளியின் முதலாளி தனது டொயோட்டா ஹைலாக்ஸ் வாகனத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களை துரத்திச் சென்றார். துரத்தலின் போது மோட்டார் சைக்கிளில் இருந்தவர்கள் துப்பாக்கி போன்ற ஒரு பொருளை காட்டி மிரட்டியதால் தற்காப்பிற்காக அந்த ஓட்டுநர் மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளார். இதில் மோட்டார் சைக்கிளில் இருந்த இருவரும் தூக்கி வீசப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டனர். இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். மற்றொருவர் காயமடைந்து தங்கோ அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று விஜயராவ் தெரிவித்தார். மலேசிய சீன சமூகத்தினர் உள்ளிட்ட வாக்காளர்கள் இனி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் உறுதியான ஆதரவாளர்கள் என்று கருதப்பட முடியாது என மாசிசா பொதுச் செயலாளர் டாக்டர் சாங் சின் வுன் தெரிவித்துள்ளார். மாசிசாவின் 77வது ஆண்டு நிறைவு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், கடந்த ஆண்டு நடைபெற்ற சபா மாநில தேர்தல் ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுபவர்களை தண்டிக்க வாக்காளர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை அந்த தேர்தல் நிரூபித்துள்ளது என்று சாங் சின் வுன் கூறினார். மேலும் அவர் பேசுகையில், வாக்காளர்களின் ஆதரவை, குறிப்பாக சீன சமூகத்தின் ஆதரவை இனி எந்த கட்சியும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு அவை நிறைவேற்றப்படாவிட்டால் வாக்காளர்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் என்றார். தற்போதைய அரசியல் சூழலில் ஜாசேகா மீதான பொதுமக்களின் அதிருப்தி அன்றாட உரையாடல்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக மிக தெளிவாக தெரிவதாகவும் சாங் சின் வுன் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் அதன் உறுப்பினர்களுக்கு 8 விழுக்காடு லாப ஈவை வழங்கும் என்று அதன் நிர்வாக இயக்குநர் டத்தோ பா சகாதேவன் அறிவித்தார். இந்த கூட்டுறவு சங்கம் கடந்த ஆண்டு தணிக்கையிடப்படாத கணக்கறிக்கையின் வழி 3 கோடி 60 லட்சம் ரிங்கிட் லாபத்தை ஈட்டியுள்ளது. இதன் வழி கூட்டுறவு சங்கத்தின் இயக்குநர் வாரிய குழுவினரின் பரிந்துரையின் வழி அதன் உறுப்பினர்களுக்கு 8 விழுக்காடு லாப ஈவை வழங்க முடிவு எடுத்துள்ளனர் என்றார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேரா மாநில வட்டார கூட்டம் ஈப்போவில் உள்ள செம்பிரை சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ சகாதேவன் இதனை தெரிவித்தார். சந்திப்பு கூட்டம்னா, நம்ம கடந்த ஆண்டு கூட்டுறவு சங்க ஃபைனான்சியல் பொசிஷன், அதாவது நிதி நிலைமை என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு விரிவாக சொல்லியிருக்கோம். கடந்த ஆண்டு தணிக்கப்படாத கணக்கு அறிக்கை 36 மில்லியன், அதாவது 3 கோடி 60 லட்சம் வெள்ளி லாபத்தை கூட்டுறவு சங்கம் ஈட்டியிருக்கு.
அதுக்கு வேண்டிய பரிந்துரைகளை நமது இயக்குனர் வாரியம் லாப விவு 8 காசாக முடிவெடுத்து இன்னைக்கு அதை வந்து தாக்கல் பண்ணுறோம். இந்த பேரா மாநில அங்கத்தினருக்கு நம்ம ஒரு விளக்க கூட்டத்தில் இதை தெளிவுபடுத்துகிறோம். அதன் இடத்துல அடுத்த ஆண்டும் ஸ்டாச்சுட்டரியாக நம்ம வந்து அவங்களுக்கு என்ன லாப இது கிடைக்கும் அப்படின்றதையும் உத்தேச கணக்கையும் கொடுத்துருக்கோம். அது 38 மில்லியன் வரும் அப்படின்னு நம்ம இயக்குனர் வாரியம் தனிச்சு கொடுத்துருக்காங்க. துன் வி.தி. சம்பந்தனால் தோற்றுவிக்கப்பட்ட தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தை துன் சம்பந்தனின் மறைவிற்கு பிறகு தான் ஸ்ரீ K.R. சோமசுந்தரம், டத்தோ சகாதேவன், டத்தோ கிளிராஜ் ஆகியோருக்கு பேரா மாநில உறுப்பினர் சுங்கை சிப்புட்டை சேர்ந்த மணிமாறன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தேசிய நிதி கூட்டு சங்கத்தின் காவலர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் K.R. சோமசுந்தரம் அவர்களை வந்து நம்ம மனதார நம்ம போற்றணும். ஏன்னா துன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட்டுறவு சங்கத்தை நல்ல முறையில் வழிநடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தான் ஸ்ரீ சோமா அவர்களுக்கும் டத்தோ பா சகாதேவன் மற்றும் டத்தோ கிளிராஜ் அவர்களையும் இந்த வேலையில் நம்ம மனமாற நம்ம பாராட்ட தான் வேணும். ஏன்னா உறுப்பினருடைய சமூக திட்டங்களுக்காக அவங்க வந்து பல்வேறு திட்டங்களை வந்து கடந்த பல ஆண்டுகளாக செய்து வந்திருக்காங்க. குறிப்பாக அறுவை சிகிச்சை, அப்புறம் சிறுநீரக, அதாவது இனிப்பு நீர் சம்பந்தமான சிறுநீரகங்கள் பிரச்சனைகள், இந்த மாதிரி அவங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், வீட்டு மனைக்காக வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க, பள்ளி மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உபகார சம்பளம் கொடுக்குறாங்க. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மிக சிறப்பான முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருவது குறித்து தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார் மற்றொரு உறுப்பினரான சித்யாவான் சுங்கை வாங்கியை சேர்ந்த எஸ். ராதை. வணக்கம், நான் ராதை. என் தகப்பனார் பெயர் சுபசுப்பையா. நாங்கள் சுங்கை வாங்கி தோட்டத்திலிருந்து 1998ஆம் ஆண்டு இந்த தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக ஆனேன். இன்று வரை அதில் நான் உறுப்பினராகவே இருக்கின்றேன். இதனை இவன் முடிப்பான் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவனின் வாக்கு போல இந்த தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் சரியான நிர்வாகத்தின் மூலம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் எல்லா துறைகளுக்குமே சரியான நிதி உதவியில் இருந்து அத்தனை பங்கு அத்தனையும் சரியாக கொடுக்கப்படுகிறது. நாடு தழுவிய நிலையில் 60,000 உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் பேரா மாநிலம் அதிக உறுப்பினர்களை கொண்ட 2வது மாநிலமாக விளங்குகிறது. மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் ஏற்பாட்டில் தாய்மொழி நாள் முன்னெடுப்பு விழா ஷா அலாம் செக்ஷன் 17 உள்ள மறுபாவ மண்டபத்தில் நாளை மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவிருக்கிறது. இவ்விழாவில் இயக்க தேசிய தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான எழுத்தாண்மை ஏந்தல் முனைவர் பெரு ஆ. தமிழ்மணி தாய்மொழி வரலாற்று பின்னணி குறித்து பேருரை ஆற்றுவார். இயக்க துணைத் தலைவர் தன்மான பெருஞ்சுடர் தா. பரமசிவம் தலைமை ஏற்கும் இவ்விழாவில் மதிக தேசிய தலைவர் மாண்புமிகு ச. பாரதி சிறப்புரை ஆற்றுவார். மேலும் இவ்விழாவில் கருஞ்சட்டை இயக்க பெண்ணியவாதி தோழர் நீலமலர் மாணவர்களிடையே தாய்மொழி அவசியம் குறித்து பேசுவார். உலக தாய்மொழி திருநாளை முன்னெடுத்து நடத்தப்படும் இவ்விழாவில் மாணவர்களும் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். காலம் உனக்கு தந்த சிறகுகள் ஈக்களோடு பறக்க அல்ல, வானை தொடவே. இத்தகைய எழுச்சுமிகு வரிகளோடு தனது மகளிர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார் சன்ஷைன் கல்விக் குழுமத்தின் இணை நிர்வாகி பரமேஸ்வரி மனோகரன். மலேசியாவில் 8 கிளைகள் மற்றும் இந்தியாவிலும் தனது கல்வி சேவையை விரிவுபடுத்தி உலகளாவிய விருதுகளை குவித்துள்ள இவரது சாதனை பயணம் இன்று பல பெண்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. வாழ்க்கை என்பது வெறும் சம்பவங்களின் ஊர்வலம் அல்ல. பாதகமான சூழலையும் சாதகமாக மாற்றுபவளே உண்மையான வெற்றியாளர் என்கிறார் இவர். பெண் பாசத்தின் மொழி மட்டுமல்ல, சவால்கள் வரும்போது அலைபோல் எழும் துணிச்சலும் கூட என பெண்களுக்கு நம்பிக்கையூட்டியுள்ளார். முக்கியமாக புதிய பள்ளிகளை தொடங்க விரும்பும் பெண்களுக்கு நிதி உதவி மற்றும் நிர்வாக ஆலோசனைகளை வழங்கி வரும் இவர் பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய இதுவே சரியான தருணம் என அழைப்பு விடுத்துள்ளார். சவால்களை சக்தியாக மாற்றும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துகளையும் பரமேஸ்வரி மனோகரன் தெரிவித்துக் கொண்டார்.
கந்திங் மலைக்கு செல்லும் சாலையில் மிகவும் ஆபத்தான முறையில் காரை அதிவேகமாக ஓட்டிச் சென்றதோடு வளைவுகளில் டிரிப்டிங் செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹாம் கஹார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மார்ச் 2ஆம் தேதி டிக்டாக் சமூக வலைதளத்தில் வைரலான 14 வினாடிகள் கொண்ட வீடியோ ஒன்றின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். அந்த வீடியோவில் ஓட்டுநர் காரை மிக அசூர வேகத்தில் ஓட்டிச் சென்றதோடு பல வளைவுகளில் ஆபத்தான முறையில் காரை டிரிப்டிங் செய்துள்ளார். இது மற்ற சாலை பயனாளர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது என்று அவர் கூறினார். சமூக ஊடகங்களில் பரவிய அந்த வீடியோவை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று காலை சுமார் 11 மணியளவில் 29 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தானாகவே முன்வந்து பந்தோங் போலீஸ் நிலையத்தில் சரண் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் காரையும் அவர் கொண்டு வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டதோடு அவரது காரும் பறிமுதல் செய்யப்பட்டது என்று ஜைஹாம் கஹார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.